ആറാവത് ശ്ലോകം. താൻ ഹന്യമാനാൻ അഭിവീക്ഷ്യ ഗുഹ്യകാൻ അനാഗസ ചിത്രരഥേന ഭൂരിശഃ. താൻ ഹന്യമാനാൻ അഭിവീക്ഷ്യ ഗുഹ്യകാൻ അനാഗസ ചിത്രരഥേന ഭൂരിശഃ. ഔത്താനപാദിം കൃപയാ പിതാമഹഃ മനുഃ ജഗാദ ഉപഗതഃ സഹ ഋഷിഭിഃ സഹർഷിഭിഃ. ഔത്താനപാദിം കൃപയാ പിതാമഹോ മനുർജഗാദോപഗത സഹർഷിഭിഃ. താൻ ഹന്യമാനാനഭിവീക്ഷ്യ ഗുഹ്യകാനനാഗസ ചിത്രരഥേന ഭൂരിശഃ. ഔത്താനപാദിം കൃപയാ പിതാമഹോ മനുർജഗാദോപഗത സഹർഷിഭിഃ. இதை பார்த்த சுவயம்புவ மனு ரிஷிகளோடு கூடிட்டு அங்க வந்து இப்படி துருவகுமாரன் கிட்ட உபதேசம் பண்ணினார். சித்திரரதேன ரொம்ப ரொம்ப விசிஷ்டமான ரொம்ப ரொம்ப அழகா டெக்கரேட் செய்யப்பட்ட ரதத்தோடு கூடின துருவனால பூயசா நிறைய நிறைய ஒரு சில புக்கில் பூரிஷஹா அப்படின்னு இருக்கு. நிறைய நிறைய யட்சர்களை ஹன்யமானான் கொன்னொடுக்கினாரே. அநாகசஹா அப்படி எந்த தவறும் செய்யாத நிறைய நிறைய நிரபராதிகளான குஹ்யகான் யட்சர்களாக்கும் இப்போ துருவனோடு கையால இறந்து போன. ஒரு யட்சனாக்கும் துருவனோடு சகோதரன் உத்தமனை கொன்னது. யட்சகுலத்தில் இருக்கிற ஒரு யட்சனாக்கும் துருவனோடு தம்பியான உத்தமனை கொன்னது. அதுக்கு பழிக்கு பழி தீர்க்கிறதுக்கு நிறைய நிறைய யட்சர்களையாக்கும் துருவகுமாரன் யுத்தம் செஞ்சு கொன்னொடுக்கினது. துருவனோடு இந்த பிரவൃத்தி அபிவீட்சியா பார்த்துட்டு பிதாமகா துருவனோடு அப்பாவான உத்தானபாதனோடு அப்பாவான சுவயம்புவமனு அப்படியாக்குமான துருவனோடு தாத்தா சுவயம்புவமனுவான துருவனோடு தாத்தா ഋഷിഭിഹി സഹ സപ്ത ഋഷികളോട് കൂടിയിട്ട് ഉപഗതഹ துருவனோடு கிட்டக்க வந்தார். பேரக்குழந்தையோடு பக்கத்துல வந்துட்டு சுவயம்புவமனு கிருபையா காருண்யத்தோடு கூடிட்டு ஔத்தானபாதீம் உத்தானபாதனோடு புத்திரனான துருவன் கிட்ட ஜகாதா நம்ம உபதேசம் செஞ்சார். பேரக்குழந்தை தவறு பண்ணறத பார்த்துட்டு சொர்க்கத்திலேருந்து தாத்தாவான சுவயம்புவமனு பூமியில துருவனோடு முன்னால பிரத்யட்சப்பட்டார். மனுஷனாயிட்டு ஜென்மமெடுத்த துருவனோடு முன்னால பகவான் பிரத்யட்சப்படுத்தத നമ്മൾ பார்த்ததாக்குமே. பகவான் சதுர்பாகுவாயிட்டு துருவனோடு முன்னால மனுஷனோடு ரூபத்தை தரிச்சுண்டு மனுஷனாயிருக்கிற துருவனோடு முன்னால பிரத்யட்சப்பட்டதை நம்ம பார்த்தோம்.
உனக்கு எப்போதும் சக்சஸ் மட்டும்தான் உண்டாகும் அப்படின்னு பகவான் கொடுத்த வரம் இருக்கு. தோல்வி அப்படிங்கிறது உனக்கு உண்டாகாது அப்படின்னு துருவனுக்கு பகவான் கொடுத்த வரம். வாழ்க்கையில 36,000 வருஷமாக்கும் துருவனுக்கு பகவான் ஆயுள் கொடுத்திருக்கார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். பல பல கிரிட்டிக்கல் ஸ்டேஜிலையும் இந்த மாதிரி பல பல சங்கடங்கள் வரும் அப்படின்னாலும், ஜீவிதத்தில் பல பல கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் உண்டாகும் அப்படின்னாலும் அதுலேருந்தெல்லாம் துருவனுக்கு எப்பவும் சக்சஸ் உண்டாகும் அப்படின்னும், என்னெல்லாம் ப்ராப்ளங்கள் வந்தாலும் அந்த ப்ராப்ளங்கள் எல்லாம் சால்வ் பண்றதுக்கு சாதிக்கும் அப்படின்னும் பகவான் கொடுத்த வரம் இருக்கே. யட்சர்கள் கிட்ட துருவன் செய்யறது நீதி கிடையாது அப்படின்னு மனு பேரக்குட்டிய சொல்லி பேரக்குட்டிக்கு நேர்வழி கொடுக்கறதுக்காயிட்டு பூமியில வந்து இறங்கினார். இனி வர ஸ்லோகங்கள் ஸ்வயம்புவ மனு பேர குழந்தையான துருவனுக்கு கொடுக்கிற உபதேசங்களாக்கும். 7வது ஸ்லோகத்திலிருந்து 34வது ஸ்லோகம் வரைக்கும் ஸ்வயம்புவ மனு துருவனுக்கு கொடுக்கிற சிரேஷ்டமான உபதேசமாக்கும் நம்ம பார்க்கிறோம். ஸ்வயம்புவ மனு துருவனுக்கு உபதேசம் பண்ணற காரணத்தால இங்க மனுஹு உவாஜா அப்படின்னே சொல்லப்படுறது. மனுருவாஜா ஸ்வயம்புவ மனு சொல்ற மாதிரியே சொல்லப்படுறது. 7வது ஸ்லோகம் அலம் வல்சா அதிரோஷேன தமோத்வாரேன பாப்மனா ஏன புண்ணியஜனான் ஏதா ந வதீஹி. அப்படி இல்லைனா அவதீஹி துவம் அநாகசஹ. அலம் வல்சாதிரோஷேன தமோத்வாரேன பாப்மனா ஏன புண்ணியஜனானேதா நவதீஸ்த்வமநாகசா. மனு சொல்லறார், புத்ரா குழந்தை, எந்த தவறும் செய்யாத யட்சர்களை கொன்னு நரகத்துக்கு போற கதவை திறக்கிறதுக்கு நீ என்னத்துக்காக்கும் இந்த வேலைகள் எல்லாம் பண்றாய்? என்னத்துக்காக்கும் உனக்கு இப்படி ஒரு கோபம்? வல்சா குழந்தை, துருவா பாசத்தோடு கூடி கூப்பிடுறார். ஒன்னும் தெரியாத குழந்தை, உனக்கு இப்போ ஞானம் அப்படிங்கிறது இல்லை. அஜ்ஞானம் காரணமாக்கும் நீ இந்த வேலைகள் எல்லாம் பண்றாய் ஒரு குழந்தைய மாதிரி அப்படின்னு கூட அர்த்தம். அதனாலயாக்கும் இங்க வல்சா குழந்தை துருவா. அலம் போரும் போரும் நிறுத்து, இந்த யுத்தத்தை நிறுத்து. இப்போ நீ காட்டுற அதிரோஷேனா அத்தியுக்ரமான கோப ஆவேசத்தால அது உனக்கு பாப்மனா பாபத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. தமோத்வாரேனா நரகத்துக்கான வழிய அது திறக்கும். அதனால கோபம் அப்படிங்கிறது போரும், ஸ்டாப் பண்ணு. ஏனா இந்த கோபத்தால அநாகசஹா எந்த ஒரு தவறும் செய்யாத நல்லவர்களாயிருக்கிற ஏதான் நிறைய நிறைய புண்ணியஜனான் யட்சர்கள் எல்லாம் துவம் நீ
കൊന്നു കുവിക്കിറിയെ. அவதீஹி கொல்லறையே. உன்னோடு பிரவൃத்தி தர்மம் கிடையாது, அதர்மமாக்கும். அதர்ம பிரவൃத்தி செய்யறவா கட்டாயம் நரகத்துக்கு பிரவேசனம் பண்ணணும். நீ நரகத்துக்கு போக வேண்டினவன் கிடையாது. அப்படிங்கிறதுனால அலம் போரும் போரும், இந்த யுத்தம் செய்யறது போரும், நிறுத்து. உன்னை ஜெயிக்கிறதுக்கு யாருக்கும் சாத்தியமில்லை. எல்லாரையும் கொன்னொடுக்கிண்டு பாபத்தை உண்டாக்காதே, அதர்ம பிரவൃத்தியை செய்யாதே குழந்தை. எட்டாவது ஸ்லோகம். ந அஸ்மத் குல உஜிதம் தாதா கர்மைஹி ஏதது சத் விகர்ஹிதம் வதஹ யத் உபதேவானாம் ஆரப்தஹ தே அகிருதைனசாம். நாஸ்மத்குலோஜிதம் தாதா கர்மை சத்விகர்ஹிதம் வதோ யதுபதேவானாமாரப்தஸ்தே ஹிருதைனசாம். தாதா என்னோடு குழந்தை, பேர குழந்தை. அஸ்மது நம்மளோடு குலம், குலத்துக்கு. உஜிதம்னா சேரற பிரவൃத்தியெல்லாம் நீ செய்யறாய். மனுவம்சத்துல பிறந்தவனாக்குமே நீ. சாயம்புவ மனுவானை என்னோடு புத்திரன், உத்தானபாதனோடு புத்திரனாக்குமே துருவானி. நம்மளோட குலத்துக்கு சேர்ந்த பிரவൃத்தி கிடையாது நீ செய்யறது. மனுவோடு குலம் அப்படிங்கிறது மானவ குலமாக்கும், மனுஷர்களோட குலமாக்குமே. புத்தி உபயோகிச்சு நல்லது கெட்டது அப்படின்னு பகுத்தறிவு இருக்கிறவாளாக்கும் மனிதர்கள். மிருகங்களிலேந்தும் பட்சி மிருகாதிகளிலேந்தும் பிராணிகளிலேந்தும் எல்லாம் மனுஷா வேறிட்டு நிற்கிறது இந்த புத்திய உபயோகிக்கிறதுனாலே ஆக்கும். அதனால நம்மளோட இந்த குலத்துக்கு சேர்ந்த பிரவൃத்தி கிடையாது நீ செய்யறது. புத்திய நீ யூஸ் பண்ணாம வேலை பண்றாய், புத்திய யூஸ் பண்ணு. அதனால நீ செய்யற இந்த பிரவൃத்திய அலம் போரும் நிப்பாட்டு. மனுஷனுக்கு புத்தி அப்படிங்கிறது இருக்கே. ஒரு யட்சன் உன்னோடு தம்பிய கொன்னதுக்கு எல்லா யட்சர்கள்கிட்டையும் யுத்தம் செய்யறது தர்மம் இல்லை. நீ புத்திய உபயோகிச்சு சிந்தனை பண்ணலை. அதனாலயாக்கும் நீ இப்படி விவரமில்லாத விஷயங்களை எல்லாம் செஞ்சு கூட்டுறாய். அகிருதைனசாம் பாபம் செய்யாதவர்களாயிருக்கிற. ஏனசு அப்படின்னா பாபம். அகிருதைனசாம் பாபம் செய்யாதவர்களான தே இந்த உபதேவானாம் யட்சர்களை எல்லாம் வதஹா கொல்லறதான பிரவൃத்தி ஆரப்தஹா யது நீ ஆரம்பிச்சாய் அப்படிங்கிற விஷயம் சத்விகர்ஹிதம் சஜ்ஜனங்களுக்கு ஆக்செப்ட் செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. அதர்மமாக்கும் நீ செய்யற இந்த பிரவൃத்தி, நீ செய்யற இந்த அதர்ம பிரவൃத்திய சஜ்ஜனங்கள் ஆக்செப்ட் செய்ய மாட்டா. தர்மிஷ்டர்களான சஜ்ஜனங்கள் முனிசிரேஷ்டர்களொன்னும் உன்னோடு இந்த பிரவൃத்திய பாராட்ட மாட்டா. சஜ்ஜனங்களான சப்தரிஷிகள் துருவன் கிட்ட சொன்னதை நம்ம பார்த்ததாக்குமே.
அதர்மம் செய்யாதே அப்படின்னு. உன்னோட சத்ருக்களை பகவான் இல்லாம பண்ணிடுவர் அப்படின்னு இன்டைரக்ட் ஆயிட்டு சொன்னதை இந்த துருவன் புரிஞ்சுக்கலை. அதைத்தான் இங்க மனு இப்ப சொல்றார். உன்னோட பிரவൃத்தி சஜ்ஜனங்களுக்கு அக்செப்டபிள் கிடையாது, ஸ்வீகாரியம் இல்லை. மனுஷன் புத்தி உபயோகிச்சு நல்லது கெட்டது அப்படிங்கிற பகுத்தறிவோட வாழணும். மிருக துல்லியமாயிட்டு வாழற இந்த பிரவൃத்திய நிப்பாட்டு. ஒன்பதாவது ஸ்லோகம். நனு ஏகஸ்ய அபராதேன பிரசங்காத் பஹவஹ ஹதாஹ பிராதுஹு வத அபிதப்தேன த்வயா அங்கா பிராத்ருவல்சலா. நன்வேகஸ்யாபராதேன பிரசங்காத் பஹவோ ஹதா பிராதுர்வதாபிதப்தேன த்வயாங்க பிராத்ருவல்சலா. பிராத்ரு வல்சலா, சகோதர பாசம் அப்படிங்கிறது ரொம்ப இருக்கிற அங்கா புத்ரா துருவா, சகோதரன்கிட்ட உனக்கு இருக்கிற ஸ்னேக பாரவசியமாக்கும். உன்னால இந்த மாதிரி ஒரு அதர்மத்தை செய்ய வைக்கிறது. ஏகஸ்யா, ஒரு யட்சனாக்கும் உன்னோடு சகோதரனான உத்தமனை கொன்னது, கொன்னவனை திருப்பி கொன்னான வேலை முடிஞ்சது. நீ அது மட்டுமல்லவே செஞ்சாய். நீ செஞ்சது என்னது? யட்சகுலத்தில் இருக்கிற எல்லா யட்சர்களையும் நீ மிச்சம் மீதி இல்லாதக்கு கொல்லறதுக்கு முயற்சி பண்றாய். தவறாக்கும் இது அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. ஏகஸ்ய அபராதேனா, ஒருவன் செஞ்ச தவறுக்கு பனிஷ்மெண்ட் ஆயிட்டு நீ செய்யற குருவல் பிரவൃத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. உன்னோட சொந்தம் அப்படிங்கிற தம்பிய, உனக்கு எந்த ஒரு பந்தமும் இல்லாத இன்னொருத்தன் இல்லாம பண்ணினோன, அதுல உண்டான துவைத பாவத்தால உனக்கு அந்த யட்ச குலத்துக்கிட்டேயே கோபம் வந்துடுத்து. பிரசங்காது, உன்னோட சகோதரனை கொன்னவனுமாயிட்டு லிங்க் இருக்கிறவா அத்தனை பேரையும் பஹவஹா நிறைய யட்சர்கள் துவயாஹதாஹா உன்னோடு கையால இதுவரைக்கும் கொல்லப்பட்டுட்டாலே. பிராதுஹு சகோதரனோடு வதா, அந்த கொலைக்கு காரணம் அபிதப்தேனா, சகோதரனை ஒரு யட்சன் கொன்னான் அப்படிங்கிற காரணம். உன்னோடு சகோதரனோடு அந்த மரணத்துக்கு ஒரு யட்சனாக்கும் காரணம், அதனாலேயாக்கும் உனக்கு துக்கத்துக்கு காரணமாச்சு. அதி கடினமான துக்கம் காரணமாக்கும் நீ இந்த மாதிரி ஒரு துஷ்பிரவൃத்தி செய்யறாய். பகவத் தத்துவம் அத்வைத பாவம் இல்லாததாலேயாக்கும் நீ இந்த மாதிரி ஒரு அதர்ம பிரவൃத்தியை செய்யறாய். பத்தாவது ஸ்லோகம். ந அயம்
மார்கஹ ஹி சாதூனாம் ऋषिकेश अनुवर्तिनां यद् आत्मानं पराग गृह्य पशुवद् भूतवैशसम् नायं मार्गो हि साधूनां ऋषिकेशानुवर्तिनां यदात्मानं परागृह्य पशुवद्भूतवैशसम्. ஒரு எச்சன் செஞ்ச தவறுக்கு பழிக்கு பழி கேட்கறதுக்காக்குமா நீ ஆயிரக்கணக்குக்கு எச்சர்களை இப்படி கொன்னொடுக்கிறாய்? உன்னோடு இந்த மாதிரி பிரவൃத்தி தவறாக்கும் அப்படின்னு இங்க மனு துருவனுக்கு உபதேசம் பண்றார். இந்த மாதிரி பிரவൃத்திகள் சரீரமாக்கும் நான் அப்படின்னு நினைக்கிற அஞ்ஞானிகளுக்கல்லாதக்கி பகவத் ஞானம் இருக்கிறவாளுக்கு ஒருபோதும் இந்த மாதிரி பிரவൃத்திகளை செய்யறதுக்கு சாதிக்காது. பகவான் உன்னோடு முன்னால கருடாரூடனாயிட்டு பிரത്യക്ഷപ്പെട്ടോണ, ഗരുഡ വാഹനത്തിലെ ഏറിയിട്ട് ചതുർബാഹു രൂപത്തിലെ പ്രത്യക്ഷപ്പെട്ടോണ. നീ അപ്പടിയാക്കുമേ ധ്യാനിച്ചായി നാരദ മഹർഷി അവനക്ക് ചൊല്ലിക്കൊടുത്താൽ ചതുർബാഹുവാന വിഷ്ണുവെ ധ്യാനിച്ചുകോ அப்படின்னு. நீ தியானிச்சபடி பகவானோடு முன்னால பிரத்யட்சமானோன நீ பகவத் தத்துவம் கொஞ்ச நேரத்துக்கு அதுவும் தெரிஞ்சவனாக்கும். பகவத் தத்துவம் தெரியலை அப்படின்னா அவனுக்கு பகவானை காணறதுக்கு சாதிச்சிருக்காது. கொஞ்ச நேரத்துக்கு அதுவும் இந்த மாயாசக்தி உங்ககிட்ட நெகந்து போனதாக்குமே. ஆத்மானம் உன்னோடு ஆத்மாவில பகவானை பார்த்த நீ கண்ணை திறந்து பார்த்தோன உன்னோடு முன்னாலேயும் சதுர்பாஹு ரூபியாயிருக்கிற கருடனோடு மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிற பகவானை பார்த்தவனாக்குமே. ஹிருதய குகைக்குள்ளேயும் இந்த பிரகிருதியிலையும் பகவானை பார்த்தவனாக்கும். நீ நீ சாதாரண ஒருத்தன் கிடையாது. சாதாரண ஜனங்களாக்கும் ஒன்ன மாதிரி ஒரு பிரவൃத்தி செஞ்சா அப்படின்னாக்கா அதுல அதிசயம் ஒன்றும் இல்லை. ஆனா நீ செஞ்சதாக்கும் கஷ்டம். நீ பகவத் தத்துவம் உன்னோட வாழ்க்கையில 5 வயசுலதான் அந்த பகவானை பார்த்தாயினா கொடியும் அந்த சின்ன நொடி பொழுது கொடியும் அந்த பகவானை நீ பார்த்தவனாக்குமே துருவா. அப்படி இருக்கிற நீ இப்படி ஒரு அதர்மம் செய்யலாமா? பரோட்சமாயிட்டும் பிரத்யட்சமாயிட்டும் பகவானை பார்த்த நீ இப்போது சரீரமாக்கும் ஆத்மா அப்படின்னு நினைச்சுண்டு பராக கிருஹ்யா சரீரமாக்கும் ஆத்மா அப்படின்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிண்டு பசுவது அறிவில்லாதவாள மாதிரி அஞ்ஞானிகள மாதிரி மூடர்கள மாதிரி பூதவைசசம் எது உயிரினங்களை நசிப்பிக்கிற பிரவൃத்தி பூதவைசசம் எது எது அப்படின்னா பூதங்களை பஞ்சபூதங்களால உண்டாக்கப்பட்ட உயிரினங்களை வைசசம் இல்லாம பண்றது அப்படிங்கிற பிரவൃத்தி சரீரத்தை முக்கியமாயிட்டு நினைச்சு சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த ஜீவாத்மாவை தெரியாததினாலேயாக்கும் பிராணி ஹிம்சை நடத்தின்னு இருக்காய். அஞ்ஞானிகளாக்கும் பிராணி ஹிம்சை நடத்துவா, ஞானம் இருக்கிறவா பிராணி ஹிம்சை நடத்த மாட்டா.
இந்த பிரகிருதியிலே இருக்கிற சர்வ உயிரினங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிறது பகவான் தான் அப்படிங்கிற போதம் இருக்கிறவா அடுத்தவாளை துரோகிக்க மாட்டா. இப்ப நீ செய்யற பிரவൃத்தி அஹிம்சையாக்கும். பகவத் தத்துவம் கொஞ்ச நேரத்துக்காதும் தெரிஞ்சுக்கிறதுக்கு பாக்கியம் கிடைச்ச நீ இப்படி சரீர அபிமானியாயிட்டு திருந்துட்டியே துருவா. கஷ்டம் கஷ்டம், எனக்கு ഇതൊന്നും കാണறதுக்கு സാധിക്കില്ലേ, அதனாலேயாக்குமே நான் இப்ப கீழே இறங்கி வந்தேன். உனக்குள்ள ஆத்மாவும் பிரகிருதியும் பரமாத்மாவும் பிரகிருதியில சர்வ உயிரினங்களும் ஒன்னாக்கும் அப்படிங்கிற பகவத் தத்துவம் நீ உனக்குள்ள தெரிஞ்சதை மறந்து போயிட்டியே துருவா. அதனாலேயாக்குமே நீ இந்த அதர்ம பிரவൃத்திகளை எல்லாம் செஞ்சு போட்டுறாய். ഋഷികേശാ അനുവർത്തിനം. பகவான் நாராயணனோடு சொல்படிக்கு நடக்கிறவாளான ரிஷி அப்படிங்கிறது இங்க இந்திரியங்கள். ഋഷികേശൻ அப்படின்னா இந்திரியங்களை கண்ட்ரோல் செய்யற பகவான் நாராயணனோடு சொல்படிக்கு நடக்கிறவாளாக்கும் இந்த பிரகிருதியில எல்லாரும். பகவானோடு சொல்படிக்கு நடக்கிற சஜ்ஜனங்களுக்கு உன்னோடு பிரவൃத்தி ஒருபோதும் பிரியமாகாது. ஆரையும் துன்புறுத்தக்கூடாது, ஆரையும் கொல்லக்கூடாது, அஹிம்சை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. சஜ்ஜனங்களுக்கு பகவானுக்கு பிரியப்பட்டவனாயிட்டு நடந்தாதான் பிடிக்கும். அயம் மார்கஹா நா, இந்த அதர்ம வழி சரியான மார்க்கம் கிடையாது. பகவானை துவேஷிக்கிறவாளோட மார்க்கமாக்கும் நீ செய்யற மார்க்கம். அதனால அலம் பொறும் பொறும் ஸ்டாப் பண்ணு. இம்மீடியட் ஆயிட்டு இந்த அதர்ம பணியை நீ நிறுத்து. இனி ஆரையும் நீ கொல்லாதே. நீ தர்ம விருத்தமாய் நடக்கிறாய். சரீரங்களுக்கு மட்டும்தான் அழிவுள்ளது, சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவனுக்கு மரணம் இல்லை. நீ ஆக்சுவலாயிட்டு துரோகிக்கிறது பகவான் ഋഷികേശனதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. எல்லாரோடும் ஹிருதய குகையில ஜீவாத்மாவாயிட்டு ஜொலிச்சு நிற்கிறது இந்திரியங்களை எல்லாம் கண்ட்ரோல் செய்யறது ஆதி நாராயணனாக்கும். உனக்குள்ளேயும் இந்த பிரகிருதியில இருக்கிற சர்வதிலையும் இருக்கிறது பகவான் நாராயணனாக்கும். நீ இப்படி எல்லாம் தெரிஞ்சிட்டும் எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி ஆயிட்டியே துருவா. ஆனைக்கும் அடிசரக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுத்தே இப்போ உன்னோட நிலைமை. கஷ்டம் கஷ்டம்.